நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:34. திதி இன்று அதிகாலை 12:01 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அதிகாலை 1:51 உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் காலை 7:11 வரை திருதியை, பின்பு சூலம். கரணம் பிற்பகல் 1 மணி வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:33 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நல்ல நேரம் இருக்கு. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் 1:51 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும் பைரவர் வழிபாடு. ஆனா இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லும்போது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அது விநாயகர் என்றால் தடைகளை உடைக்கக்கூடியவர். அதனால விநாயகரை இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நம்ம இந்த ஜோதிட வகுப்பு அப்படின்னு சொல்லி இருந்தோம். அது எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையிலே போடுங்க அப்படின்னு கேட்கறதுனால ஜோதிட வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை போடப்படும். மார்ச் 2ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியே சனிக்கிழமை வருது. மார்ச் 2ஆம் தேதி வகுப்பு போடப்படும். இது ஜோதிட வகுப்பு, அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆண் பெண் இருபாலரும் அது படிக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். தமிழ். அதே போல இந்த யந்திரங்கள் மந்திரங்கள், அதே மாதிரி பஞ்சபட்சி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும். யந்திரங்கள்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு, இப்ப அரசு வேலை கிடைக்கணுமா, அதுக்கு ஒரு யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை தாய்த்தாவும் அணிஞ்சிக்கலாம். இன்னொன்று, அது பூஜை அறையில் வச்சு அதை பூஜை பண்ணிக்கிட்டே வந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வீடு பாதியில் நின்று போனால் அதுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். அதை கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கற்றுக்கலாம். இது இந்த கோவில் வச்சுருக்கிறவங்கலாம் இதை கற்றுக்கலாம். கோவில் பூசாரிகள் அவங்கெல்லாம் இதை கற்றுக்கிட்டாக்கா வரவங்களுக்கு நல்லது செய்யலாம். சரி, இப்போ நம்ம தானம் செய்கிறோம். அந்த தானம் செய்வதால் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ அன்னதானம் கடன் தொல்லைகளை நீக்கும். அரிசி தானம் முன்ஜென்ம பாவங்கள் விலகும். ஆடை தானம் செய்தால் சுகபோக வாழ்வு அமையும். பால் தானம் செய்தால் துன்பங்கள்லாம் விலகும். நெய் தானம் செய்தால் பிணிகள் நோய்கள் அத்தனையும் நீங்கும். தேங்காய் தானம் செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். தீபதானம் செய்தால் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும். தேன் தானம் செய்தால் புத்திரபாக்கியம் கிட்டும். பூமி தானம் செய்தால் பிறவா நிலை ஏற்படும். அதே போல பழங்கள், எல்லா விதமான பழங்களை தானம் செய்தால் மன அமைதி ஏற்படும். அதே மாதிரி ஆடை வஸ்திர தானம், அதை செஞ்சா ஆயுள் விருத்தி ஆகும். இந்த கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பளி தானம் பண்ணா வெண்குஷ்ட நோயே விலகுமா. அந்த வெண்குஷ்ட நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம். நிறைய வந்த பிறகு தானம் பண்ணா அது நல்லா இருக்காது, அது சரியாகவும் ஆகாது.
ஏன்னா நிறைய உடம்பு முழுக்க வந்துட்ட பிறகு தானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால அந்த அறிகுறி தென்படும் போதே இதை தானம் செய்தால் சிறப்பாக இருக்கும். கோதானம் செய்தால் பித்ருக்கடன் தீரும். தயிர் தானம் செய்தால் இந்திரியங்கள் விருத்தியாகும். நெல்லிக்கனி தானம் செய்தால் அறிவு மேம்படும். தங்க தானம் செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். வெள்ளி தானம் செய்தால் கவலைகள்லாம் விலகும். கோதுமை தானம் செய்தால் ரிஷிகளுடைய கடன், போன ஜென்மத்துல ஏதாவது ஒரு ரிஷி கடன் இருந்தால் அதெல்லாம் அகலமா. எண்ணெய் தானம் செய்தால் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய தானம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தானங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான தானங்கள் இருக்கு. இது நம்மளால இயன்ற அளவுக்கு இதுவரைக்கும் தானம் பண்ணாலே போதும். செருப்பு, கொடை இதெல்லாம் தானம் பண்ணும்போது, இப்போ செருப்பு கொடையெல்லாம் தானம் பண்ணா சனி தோஷம் விலகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நவதானியங்கள் தானம் பண்ணால் நவக்கிரக தோஷமே விலகும். பித்திருக்கள் சாபங்கள் விலகும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி தானத்துங்களை நீங்க செய்தாலே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் இன்னைக்கு விரும்பி உங்களோட இணையக்கூடிய ஒரு தருவாய் இருக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளால் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வழக்குல சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பயணங்கள் மூலம் ஆதாயமும் அலைச்சலும் ஏற்படும். வேலை ஆட்களிடம் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்துல முயற்சிகள் கைகூடும். புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 9ஆம் எண் அஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல ஆர்வமின்மையான சூழ்நிலை ஏற்படும். சகோதர வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிடைய நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். அதே போல ஒரு சில வேலையில மட்டும் மந்த நிலை இன்னைக்கு இருக்கும். ஒரு சில வேலையில மட்டும்தான். ஏன்னா சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில வேலைகள் கொஞ்சம் மந்த நிலையா போயிட்டு இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் வியாபாரத்திலோ அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அரசு உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். தன்னம்பிக்கை இன்னைக்கு நிறைய இருக்கணும். அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நாள்ல கேது, சந்திரனோட கேது இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த விஷயத்தை செய்தாலும் தீர யோசித்து அதை செய்யுங்க. இல்லை ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் நல்ல சிந்தித்து முடிவெடுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும்.
புதிய முயற்சி, எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நிறைவேறும் இன்னைக்கு. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. பெரியோர்கள் இடத்துல ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையா பேசணும். அந்த மாரி இருந்தால் இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை தென்கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி சிந்தனை போக்குல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வழக்கு விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வருமான வகையில இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வண்டி வாகனம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கி எண்ணிய சில வேலையெல்லாம் அலைச்சல்களுக்கு பின்புதான் அது நிறைவேறும். இன்றைய தினம் உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலாம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக உங்களுக்கு இன்னைக்கு செயல்படுவார்கள். அதே மாதிரி வீடு இந்த வீடு கட்டி இருந்தால் அதை இன்னும் மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அந்த தடைகள் ஏன் வருகிறது என்று அதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்கார் தடைகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஒரு சுதந்திர போக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அதே மாதிரி உபரி வருமானம் இன்னைக்கு இருக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுப முயற்சிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய தினம் சங்கடங்கள், இன்னல்கள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் லாபங்கள் பெறுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளின் தொடர்பு இன்னைக்கு பெரிய மனிதர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய தொடர்பு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்தோஷமான ஒரு
நினைவுகள், பழைய நினைவுகள், ஒரு மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு அதை சிந்தித்து பார்த்து அதனால ஒரு மன அமைதி இன்னைக்கு ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகின்ற ஒரு நாள். ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக இன்னைக்கு உங்களுக்கு முடிவுக்கு வரும். அது இழுபறியாக இருந்து வந்த தொழில் சார்ந்த வரவுகள், பண வரவுகள், தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வேலையில பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக இன்னைக்கு அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறக்கூடிய ஒரு தருணம்லாம் இன்னைக்கு ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு முடிவெடுங்க. அதாவது இப்போ புதுசா ஏதாவது செய்யணும், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட இன்னும் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்து செய்யுங்க. உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப கவனமா வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி பேசும்போதும் கவனமா பேசுங்க. வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமா பேசுங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்ய வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு புதிய ஆசைகள்லாம் உருவாகும். அதே போல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகின்ற ஒரு நாள். தந்தை வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும். கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.